என் பொண்ணை கொடுக்க நினைச்சேன்டா. உன் பொண்ணு வேணா ஒண்ணு வேணா போயா. மேம் உனக்கு டிராகனா மாத்தினானே அந்த மேல இருக்க ஒருத்தன். உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்ட மாதிரி அமைச்சுக்க. நான் உனக்கு தர செகண்ட் சான்ஸ் இந்த கார்டு. என் தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணு. கூகுளில் கிடச்ச வேலை போயிடுச்சுண்ணா. ஒரு அடுத்த செமஸ்டரில் கிளியர் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் இருக்கக்கூடாது நாங்கள் வேலைக்கு சார். எனக்கும் மற்றவங்கள மாதிரி காலேஜில் ஜாலியாக இருக்கணும், கிளாஸை கட் அடிக்கணும், ஏன் லவ் பண்ணணும் கூட தோணும். அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின வேலை யாரோ பண்ண தப்புனாலும் கைவிட்டு போக நினைக்கிறப்ப தாங்கிக்க முடியலண்ணா. என்னடா சொல்ற? படிக்கிற தவிர வேற என்னன்னா தப்பு பண்ணேன் நான். அப்போ எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் என் லைஃப்லாம் மாறவே மாறாதுல்ல. அண்ணே இங்க என்ன பண்றீங்க? சும்மா தான்டா. நீங்க கிளம்பிட்ட? கூகுளில் வேலை கிடைச்சிருச்சுண்ணே. வேலை கிடைச்சிருச்சா? சரி நான் ஆஃபீஸ்க்கு லேட். பல்லவி கூட சேரதானே செகண்ட் சான்ஸ் கொடுத்தேன். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு எப்படி வேலை கிடச்சிச்சு? ஆமாம், என்னத்துக்கு நீ ஜெயிலில் இருக்கணுமே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உண்மையை சொல்லிட்டு ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் இந்த சொசைட்டி ஒருத்தனை எப்படி நடத்துன்றது. நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏன் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஆயிடுச்சு. எவனை பார்த்தாலும் இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததானே குத்தி கட்டியிருந்தாங்க. நான் ஏர்போர்ட்லேருந்து தூங்காமல் கார் ஓட்டுறதுனால தானே எக்ஸாமில் மயக்கம் போட்டு ஃப்ராடு பண்ணி இவனுக்கு கிடைக்க வேண்டிய வேலை எனக்கு கிடச்சிச்சு. அதனால தான் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணேன். என்னடா பண்ணி தொலைஞ்சா? டேய் கார் ஓட்டுறா. எனக்கு கார் ஓட்ட தெரியாது. அன்பு கார் ஓட்டுவியா? வாடா வாடா. அந்த டைம்ல நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துருந்த வேலை இன்னொருத்தனும் கிடச்சிச்சு. அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி அவனை ரோட்டில் எதார்த்தமாக இப்போ பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தான். நான் அந்த டைம்ல என்ன மாத்திரனால தான் அவன் வேலை இல்லாமல் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கான். நான் என்னதான் இந்த டைம்ல நேர்மையாக படிச்சு இந்த வேலையை வாங்கியிருந்தாலும் எனக்கு அது கில்ட்டியாக இருந்துச்சு. அதான் நானே அந்த வேலையை விட்டுட்டு அவனுக்கு ரெஃபர் பண்ணி அந்த வேலையை வாங்கி கொடுத்தேன். யாருக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்த? ராம்போ. ராம்போவா? ஸ்கூல்ல 3 சப்ஜெக்ட்ல ஃபெயிலு. சிர்ட் அடிப்பேடா ஸ்கூல் படிக்கும்போது. இப்போ இப்படிரா? அப்போல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒன்று நான் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன். யாரா இவன் பல மாதிரின்னு. ஆனால் காலேஜில் சீட்டு கிடைக்காம அசிங்கப்பட்டப்போ தான் ரியாலிட்டி ஹிட் ஆச்சு. நான் அசிங்கப்பட்ட அதே காலேஜில் டாப்பர் ஆனேன். டாப்பர் ஆகி பிளேஸ்மெண்ட்லையும் செலக்ட் ஆனேன். கடைசி நேரத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை இன்னொருத்தனுக்கு போயிடுச்சு. நீ வேணா பாரு, இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு வேலை கிடைக்கும். பல்லவி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இந்த வேலையை நான் ஃப்ராட் பண்ணி தானே வாங்கினேன்னு சொன்னேன். இந்த வேலையை நான் விட போகிறேன். வேலை கிடைக்கிற வரைக்கும் ஜொமேட்டோ ஓட்டலான் இருக்கேன். நீ இதை சொல்லணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க. பேரு திலக். யூஎஸ்ல ப்ரொஃபஸராக இருக்காரு. நீ ஒரு ஃபெயிலியர் ராகவன். இன்னும் லவராக தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னராக பார்க்க முடியாது. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்குவாரு. உன் கூட வாழ்ந்தா என் லைஃப் ஃபெயிலியர் ஆயிரும்னு பயமாக இருக்கு ராகவன். 2 வீடு, ஆடி கார் எல்லாமே இருக்கு. ரிஜெக்ட் பண்ண ரீசனே இல்லை. ஆமாம், ரிஜெக்ட் பண்ண ரீசனே இல்லை. ரிஜெக்ட் பண்ண ரீசனே இல்லை. அதான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். உனக்காக. எனக்காக? எவ்வளோ வெல் செட்டில்டாக இருந்தாலும் உன் அளவுக்கு ஹானஸ்டி இருக்குமான்னு தெரில. நான் 50,000 சேலரி வாங்குறேன். உன்னால் முடிஞ்சதை கொண்டு வா, சேர்ந்து ஃபேமிலியை ரன் பண்ணலாம். யூடியூப்ல சம்பளம் வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கு? டிகிரி இருக்க எங்களுக்கே 30,000 சம்பளத்தோட ராட் அடிக்கிறாங்க. இதில் எடுத்த உடனே உனக்கு 1,21,000 நுட்டுவாங்க. 1800. வெறும் 1800 தானா? $1800 வந்திருக்கு. 1,50,000 மேல. இனிமேல் நீ ஒரு யூடியூப் செலிபிரிட்டி. எப்பறம் அவனுக்கு யூடியூப்ல இருந்து சேலரி வந்துச்சுன்னா யோசிக்கிறீங்க? யூடியூப்ல டைம் பாஸ்க்கு போட்ட வீடியோஸ்லாம் மில்லியன் வியூஸ் அடிச்சிச்சு. முக்கியமா அந்த ஃபுட் ரிவ்யூ 65 பிரியாணி ஒரு பிக் பைட் போறோம். இந்தாங்க ஃப்ரெண்ட்.
சுமாரா இருக்கு. கேமிங் வீடியோஸ், டிராவல் வீடியோஸ், சாங் ரிவ்யூ, மூவி ரிவ்யூ, ஷார்ட்ஸ்னு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வாங்கினேன். அப்புறம் தான் ஏதாச்சும் புதுசா பண்ணுமேன்னு தோணுச்சு. மூவில சேட் எண்டிங்கா இருந்துச்சுன்னா அது திரும்ப ஹாப்பி எண்டிங்கா மாத்தி வீடியோவா போட்டேன். இந்த டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்தும் பார்த்து ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கே, இதே மூவி ஆக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம், யாரு ப்ரொமோஷனா? 1 லட்ச ரூபா தானா? 1.5 லட்ச ரூபா இருந்தா பண்ணுவீங்க?